அன்புள்ள அப்பா எபிசோடு 6. ஆஷாவும் விஜயும் நண்பர்களான கதை. உதயாவை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுவிட்ட பிறகு பெரியவர்கள் இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து சென்றனர். உதயாவும் தனது அறைக்கு சென்று குளித்துவிட்டு உணவருந்துவிட்டு ஆஷாவை தேடி அவள் அறைக்கு சென்றாள். ஆஷா அங்கே அமர்ந்திருப்பதை பார்த்து அவளுக்கு அருகில் வந்த உதயா, அக்கா அக்கா, அம்மாவும் அப்பாவும் காதலை பற்றி நிறைய கதைகள்லாம் இருக்காமே. மணி தாத்தா தான் என்கிட்ட சொன்னார். அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் சொன்னார். உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கதை இருக்காமே, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டாள் உதயா. அதற்கு ஆஷாவோ, பாப்பா, தாத்தா உங்களுக்கு எங்கேருந்து சொன்னார்? அது தெரிஞ்சால் தானே நான் அடுத்ததை உங்களுக்கு சொல்ல முடியும் என்று அவள் கேட்க, அதற்கு உதயாவோ, அப்பாவும் அம்மாவும் முதலாக கல்லூரியில் தான் காதலிச்சதாகவும் தாத்தா என்கிட்ட சொன்னார் என்று அவள் கூற, சரி சரி, உங்கள் அப்பாவை பற்றி இவ்வளோ விஷயம் கேட்குறியே, நானும் உன்னுடைய அப்பாவும் எப்படி நண்பர்களானோம், அதை பற்றி ஒரு வார்த்தை நீ கேட்டியா என்று ஆஷா கேட்க, அக்கா என்ன சொல்கிறீங்க, நீங்கள் பிறந்ததுலேருந்தே 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, இதில் என்ன இருக்குது என்று அவள் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பாவும் பார்த்தோன்னா பள்ளிக்கூடத்தில் தான் ஒன்றா படித்தோம், அதுக்கப்புறம் தான் நண்பர்களானோம். நான் மட்டும் 2ஆம் வகுப்பு வரை தனியாக தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய அப்பாவுடைய என்ட்ரி. அதுக்கப்புறம் அவனை பார்த்தோன்னா என்னுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு பெரிய கேரக்டராகவே மாறிட்டான் என்று ஆஷா கூறி பழைய நினைவுகளை ஒரு நிமிடம் நினைத்து பார்க்கும்போது உதயாவோ, அக்கா அப்போது அந்த கதையை முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை பற்றி நிறைய சொல்லுங்க என்று அவள் கேட்க, சரி சரி நான் சொல்கிறேன் என்று அவள் கூற, சொல்லுங்க அக்கா சொல்லுங்க என்று உதயா கேட்க, அதற்கு ஆஷாவோ, எல்லாரும் ஸ்கூலுக்கு வராங்கன்னா எப்படி வருவாங்க, நாங்கள் எல்லாரும் சின்ன பசங்க, எல்லாரும் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டபோது நாங்கள் எல்லாம் அவங்க பிரிஞ்சு வரோன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு தானே வருவோம். ஆனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் நான் 3ஆம் வகுப்பு போகிறேன். முதல் நாள் வகுப்பு. நான் அழுதுக்குன்னே என்னுடைய கிளாஸில் அமர்ந்திருக்கும்போது அப்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை பற்றி ஒரு ஆசிரியர் கூறினார். இவன் பேர் விஜய். இவன் பார்த்தீங்கன்னா இதுவரையில் இவன் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். இதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் தான் படிக்க போகிறான் என்று அவர் கூற, அப்போது தான் நான் அழுது கொண்டிருந்த ஆஷாவின் அருகில் வந்த விஜய் அவள் கண்ணீரை துடைத்து விட்டான். அவன் என்னுடைய கண்ணீரை தொடச்சி விட்டான். தொடச்சி விடும் போதே எனக்கு பார்த்தனா அவன் மீது ஒரு சிறிய ஈர்ப்பு வந்தது. என்ன காரணங்கிறது எனக்கு அப்போவே சரியாக தெரியல. அது மட்டும் இல்லை, ஒரு நாள் எங்கள் அப்பா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக என்னுடைய வகுப்பிலே என்னுடைய பிறந்தநாளை கொண்டாட கேக் வெட்ட நினைச்சாரு. அன்னைக்கு ஒரு தான் ஆமாம் என்ன விசேஷம் ஆஷா, எதுக்கு உங்கள் அப்பா இங்கே வந்திருக்காருன்னு விஜய் கேட்க, அதற்கு நானும், ஒன்றும் இல்லை விஜய், எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள், என்னுடைய பிறந்த நாளை இந்த வகுப்பிலே கொண்டாட நினைக்கிறேன், அதனால தான் என்னுடைய அப்பா இங்கே கேக் வெட்ட வந்திருக்காரு என்று அவள் கூற, அதை கேட்ட விஜய், ஓ உனக்கு பிறந்த நாளா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆஷா என்று அவன் கூற, அதற்கு அவளோ, ஆமாம் விஜய், என்னுடைய பிறந்த நாள் இருக்கட்டும், உனக்கு என்னைக்கு பிறந்த நாள் என்று கேட்க, அதற்கு விஜயோ, எனக்கா, எனக்கு இன்னைக்கு தான் என்று சோகமான முகத்தை வைத்து கொண்டே கூறினான். அதை கேட்டவுடன் ஆஷாவிற்கு, என்ன உனக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாளா, ஐயா ஜாலி, நான் இப்போ வா உடனே போய் உன் பிறந்த நாளை கும்பலாம் என்று கூறிவிட்டு தனது தந்தைக்கு அருகில் சென்றாள் ஆஷா. ஆஷா ஒரு நிமிஷம் நில்லு என்று அவள் கூற, அதற்கு ஆஷாவோ, அப்பா அப்பா, இவன் பேர் தான் விஜய், இவன் என்னுடைய உயிர் நண்பன், இவனுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பிறந்த நாளா, அதனால் நானும் இவனும் சேர்ந்து இந்த கேக்கை வெட்டட்டுமா என்று அவள் கேட்க, மணி அண்ணனும் இதை கேட்ட பிறகு, ஓ தம்பி வாங்க, நீங்கள் தான் விஜயா, உங்களை பற்றி பாப்பா நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பா, சரி உங்களுக்கும் இன்றைக்கி தான் பிறந்த நாளா, ஆமாம் நீங்கள் ஏன் இன்னும் வீட்டுக்கு போகாமல் இருக்கீங்க என்று அவர் கேட்க, அதற்கு விஜயோ,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். நான் வந்து என் வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக தான் இருக்கிறேன். அதனால தான் நான் வீட்டுக்கு போகல. அங்கே போனாலும் யாரும் இருக்க மாட்டாங்க அங்கிள் என்று கூற, அவன் கூறியதை கேட்டு மணி அண்ணன் சற்று மனம் தளர, விஜய், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்காக தோ நான் இருக்கேன், ஆஷா இருக்கா, இன்னைக்கு உன் பிறந்த நாள், நீ வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, வா நீயும் சேர்ந்தே இந்த கேக்கை வெட்டலாம் என்று அவர் கூறி அவனுடைய கையை பிடித்து இழுத்து சென்று கேக்கின் அருகில் நிற்க வைத்தார். இந்த வகுப்பு ஆசிரியர், இங்கே பாருங்க, நம்ம கிளாஸில் 2 பேருக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து கேக்கு வெட்டுறாங்க. நீங்கள் அவங்க எல்லாருக்கும் வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, நீங்கள் கேக்கு வெட்டுங்க என்று கூறிவிட்டு அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து கேக்கு வெட்டுவதை பார்த்து மணியண்ணனும் மகிழ்ச்சியோடு ஹாப்பி பர்த்டே விஜய் என்று கூற, அதை கேட்டவுடன் அவனுக்கு சிறிது கண்ணீர் வெளியே வந்தது. அனைத்து மாணவர்களும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூற அவர்கள் இருவரும் கேக்குகளை அங்கிருக்கும் அனைவருக்கும் கொடுக்க அவற்றை அனைத்தும் உண்டு மகிழ்ச்சி அடைந்தவுடன் விஜய் மணிவண்ணன் அருகில் சென்று, அங்கிள், நான் வந்து அந்த வீட்டில் தனியாக தான் இருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப பயமாகவும் இருக்குது, அது இல்லாமல் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, நான் இன்னிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடட்டுமா என்று அவன் கேட்க, யாரு தம்பி, நீ வந்து பார்த்தனா நீ தாராளமாக எங்கள் வீட்டுக்கு வரலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதல்ல உங்கள் வீட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் நம்ம என்னுடைய வீட்டுக்கு போகிறத பற்றி பார்க்கலாம் என்று அவர் கூறி, சரி, இப்போ நம்ம இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்கலாம், இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடியாச்சு, இதுக்கப்புறம் என்ன, நம்ம கோவிலுக்கு போயிட்டு அப்படியே விளையாடிட்டு நம்ம அவங்கவுங்க வீட்டுக்கு போகலாம் என்று அவர் கூற, அங்கிள், நானா, வெளியே வா என்று அவன் கேட்க, என்ன தம்பி, நீ இதுவரையிலும் வெளியவே போனது இல்லையா, சரி வா போகலாம் என்று கூறி அவர் தனது ஸ்கூட்டரை அங்கே கொண்டு வந்து நிறுத்த, ஆஷா சென்று ஸ்கூட்டரின் முன்பு ஏறி நின்று, ஏய் விஜய், வாடா, நம்ம சீக்கிரம் பார்க்குக்கு போய் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் என்று விஜயை கூப்பிட, விஜயும் சிறிய தயக்கத்துடன் ஸ்கூட்டரில் ஏறி முன்பே நின்றான். இருவரும் நிற்கும்பொழுது மணிவண்ணன் தனது ஸ்கூட்டரை கிளப்பி மெதுவாக செல்லத் தொடங்கினாள். ஆஷா ரோட்டில் வரும் அனைத்து விஷயங்களும் விஜய், டே எங்கே பாருடா என்று கூறிக்கொண்டே அவர்கள் இருவரும் பார்க்கிற்கு சென்று அடைந்தனர். அதன் பிறகு இருவரும் விளையாடிவிட்டு மணிவண்ணனோ, யார் இந்த பையனே தெரியல, பார்க்கறதுக்கு பணக்கார பையன் மாதிரியே இருக்கான், ஆனால் பணக்கார தோரணம் வந்து இவன் முகத்தில் வந்து தாண்டவம் ஆடுது, கேட்டால் யாருமே இல்லைன்றான். சரி, என்னவோ ஆஷா சந்தோஷத்துக்காக நம்ம இதை பண்ணுறோம், இந்த விளையாட்டுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவனை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விடணும் என்று தன் மனதில் நினைத்து கொண்டு அவர்கள் விளையாடுவதை தூரத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். சிறுவர்களும் விளையாடிய பிறகு அவர்கள், அப்பா என்னால் முடியல, நம்ம இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாமா என்று ஆஷா கேட்க, அதற்கு மணிவண்ணனும், முதல்ல விஜய் தம்பியை கொண்டுட்டு போய் அவங்க வீட்டில் விடணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகலாம். சரி தம்பி, உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வழி உனக்கு தெரியுமா என்று அவர் கேட்க, அங்கிள், நான் வந்து பார்த்தீங்கன்னா என்று கேட்க, சரி வாங்க அங்கிள், நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்று கூறிவிட்டு விஜய் ஸ்கூட்டரில் முன்பு ஏறி நிற்க ஸ்கூட்டர் மெதுவாக செல்ல ஆரம்பித்தது. அப்பொழுது அவர்களுக்கு பழக்கமான வழியில் சென்று கொண்டிருந்த ஸ்கூட்டர் விஜய் காட்டிய திசையை பார்த்து அந்த ஸ்கூட்டர் திடீரென்று நின்றது. அப்பொழுது மணிவண்ணன், தம்பி, நீங்கள் எந்த திசையை காட்டுறீங்க, இந்த திசையில் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்களே, இது வந்து இந்த தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பணக்காரருடைய வீடாம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு யாருக்கும் வந்து அலோடு இல்லை என்று அவர் கூற, நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல, நீங்கள் போங்க, உங்களை யாரையும் கேட்க மாட்டாங்க என்று விஜய் கூற, மணிவண்ணன் தனது வண்டியை தயக்கத்துடன் அந்த திசையில் ஓட்டி சென்றார். ஓட்டி சென்று கொண்டிருக்கும் போதே வழியில் நின்று கொண்டிருந்த சிலர் விஜயை பார்த்து, வணக்கம் தம்பி என்று கூற, மணிவண்ணனும் தன் மனதில், என்ன இந்த பையனை பார்த்து எல்லாரும் வந்து வணக்க வைக்கிறாங்க, நானும் வந்து பார்த்தேன்னா இந்த பையனை பற்றி சரியாக விசாரிக்கவே இல்லை ஆஷா கிட்ட, ஆஷா எப்போதும் விஜய் அப்படின்னு சொல்லுவா, ஆனால் நான் அந்த பையனை பற்றி இதில் விசாரிச்சதே இல்லை,
ஆனால் இந்த வழியில் வந்து போய்கிட்டு இருக்கோம். இதுவரையிலும் நம்மளை யாரும் தடுக்கவே இல்லை. இந்த பையனை பார்த்து வர வணக்கம் வச்சுக்கிட்டே இருக்காங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. சரி போவோம் என்று தன் மனதில் நினைத்து கொண்டு சிறிது தொலைவு சென்றவுடன் அங்கே மிகப்பெரிய விசாலமான ஒரு பெரிய பங்களா அவர்கள் கண்ணில் பட்டது. அங்கே பல பணியாளர்கள் தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இந்த வண்டி வருவதை பார்த்து அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். அங்கே திடகாத்திரமான உருவம் கொண்ட ஒரு மனிதர் அவர்களுக்கு முன்பே வந்து நின்று, தம்பி, உங்களை தேடி கார்களை அமிச்சோமே, நீங்கள் அந்த காரில் வராமல் இந்த ஸ்கூட்டரில் வரீங்களே, யார் இவங்க, நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க என்று அவர் கேட்க, அண்ணே, இவ பேர் தான் ஆஷா என்று விஜய் கூற, உடனே அவர், ஓ ஆஷா, நீங்கள் தானா பாப்பா, நீங்கள் ரொம்ப விஜய்க்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாமே, விஜய் உங்களை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆமாம், இது யார் என்று கேட்க, சார் வணக்கம் சார், நீங்கள் ஆஷாவுடைய அப்பாங்களா? சரி வாங்க சார் என்று அவரை அழைத்து பணிவாக சென்றார் அந்த திடகாத்திரமான மனிதர். அவர் இப்படி நடந்து கொண்டிருப்பதை பார்த்து மணி அண்ணனுக்கு, இங்கே என்ன நடக்குது, இந்த பையனை வந்து அவர் சாருன்றாரு, என்னை பார்த்து இவ்வளோ பணிவாக கூட்டிகிட்டு போகிறாரு, இங்கே என்ன தான் நடக்குதுன்னு தெரியல. அதுவும் இந்த வழியில் யாரும் வரக்கூடாதுனால சொல்லியிருக்காங்க. இந்த பையன் என்னை வேற இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு வேற எனக்கு சரியாக தெரியல. இது என்னவோ பெரிய விஷயம் மாதிரி தெரியுதே என்று தன் மனதில் நினைத்து கொண்டு அவரும் அந்த பங்களாவுக்கு உள்ளே நடந்து செல்லும் பொழுது இரு குழந்தைகளும் முன்பே வேகமாக ஓடி உள்ளே செல்ல, மணிவண்ணன் மட்டும் பின்னே தனியே நடந்து வர அவரை அடையாளம் கண்டு கொண்ட ஒருத்தன் அவர் அருகில் வந்து, ஏய் மணிவண்ணா, நீ எல்லாம் இங்கே என்ன பண்ணுற, நீ எதுக்கு இங்கே வந்த என்று கேட்க, அதற்கு அவரோ, டேய் சந்துரு, நீ இங்கே தான் வேலை செய்கிறியா, இதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? சரி, நீ ஏதோ வெளிநாட்டில் வேலை செய்கிறதா நான் நினச்சிட்டு இருந்தேன். வீட்டுக்கே வந்து பார்த்தனா மாதத்துக்கு ஒரு முறை தான்றா வர, அப்படி என்னடா இங்கே வேலை செய்கிற என்று கேட்க, ஏய் இதை பாருடா, நீலாம் இந்த இடத்துல வரவே கூடாது, உன்னெல்லாம் யார் இங்கே உள்ளே விட்டது? யோ வாட்ச்மேன், என்னையா வரவங்க போகிறவங்களாம் வந்து உள்ளே விட்டுட்டு இருக்கீங்க என்று அவர் அதிகார தோரணையுடன் கேட்க, அப்பொழுது திடீரென்று பின்னிருந்து குரல் கொடுத்தவர் யார்? சந்துருவுக்கு என்ன நடக்கும்? மணிவண்ணனுக்கு காத்து கொண்டிருக்கும் அதிசயம் என்ன? மேலும் கேட்க இணைந்திருங்கள். அன்புள்ள அப்பா.